வணக்கம் அன்பராகும் நேர்களே. நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா மேரிஸில் முக்கியமான ஒரு சாலை. நிறைய பேர் இது முக்கியமான சாலைங்கிறதே மறந்துடுறாங்க. காரணம் என்னன்னா இந்த சாலை வாகனங்களை நிப்பாட்டி வச்சுறாங்க. காலை நேரத்தில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது இந்த பகுதியில் பொறுத்த வரைக்கும். எனக்கு ஒரு 5 பள்ளியை சார்ந்த மாணவ மாணவிகள் இந்த ரோட்டை தான் கடக்குறாங்க. அது இல்லாமல் காலையில் டைம் குறிப்பாக அந்த 9:08 9:10 மணி வரைக்கும் 9:10 வரைக்கும் பயங்கர டிராஃபிக்காக இருக்கக்கூடியனால ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போக முடியாத ஒரு சூழலும் இருக்குது. ஸோ இதனால் இந்த பகுதியில் நம்ம நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ இந்த இடம் நீங்கள் பார்க்கலாம், ஒரு ரிவீட்மெண்ட் கட்டுறதுக்காக மண்ணை எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல இந்த இடம் ரோடு மார்ஜின் ஒட்டியே இருக்குது. ஒட்டின மாதிரி அந்த மண் எடுக்கிறனால என்ன இருந்ததுன்னா மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியுது. இன்னும் நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மழை பெஞ்சால் ஒரு சில பகுதிகள்லாம் வந்துட்டு நிலச்சரிவும் ஏற்பட்டிருக்குது. இதில் குறிப்பாக இந்த பகுதியில் எதனாலன்னு பார்த்துட்டிங்கன்னா, பள்ளி மாணவ மாணவிகள் குழந்தைகளும் வந்துட்டு அதிக அளவில் இந்த ரோடை கிராஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்குற பாருங்கள், இந்த இடத்துல நம்ம நிற்கிற கூட பயமாக இருக்குது. காரணம் என்னென்னா அந்த மண் சரிவு ஏற்பட்டிருக்குது. இது பார்த்திங்கன்னா இதான் ரோடு மார்ஜின். இந்த இடத்துல அப்படியே மண் சரிவு நீங்கள் பார்த்துக்கலாம். குழந்தைகள், பள்ளிக்கு செல்ல குழந்தைகள் விளையாட்டுத்தனமாக இந்த சாலையில் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸோட தோல் மேலே கை போட்டு குழந்தைகளும் வந்து அதிக அளவில் இங்கே வராங்க. குறிப்பாக வந்துட்டு பள்ளி செல்லக்கூடிய வாகனங்கள், இந்த ஆட்டோ, இருசக்கர வாகனங்கள், இப்போ பேருந்துகள்லாம் இந்த வழியால் தான் போகுது. இந்த வழியில் 2 பஸ் வந்துட்டாலே அதோட டிராஃபிக் இடைஞ்சலாயிரும். காரணம் என்னென்னா 2 பஸ்ஸு கூட இந்த இடத்துல கிராஸ் பண்ண முடியாத ஒரு சூழலும் இருக்கும். அந்த சமயத்தில் கொஞ்சம் அந்த பஸ்ஸு சைடில் அப்படி இறங்குச்சுனாலே கீழே விழுந்து விபத்து ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு அதிகமாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய அந்த பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகளோட பெற்றோர்கள் வந்து ஒரு கோரிக்கையே வச்சிருந்தாங்க. இந்த சாலையில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதை தீர்வு காணணும் அப்படின்னு இப்பகுதி மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.